ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் குருஷிவா. இது உங்கள் சினிமா சித்தர் சேனல். உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதையும் தாண்டி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்றைக்கி நம்ம ஷோவில் ஹவுஸ்மேட்ஸ் இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஹவுஸ்மேட்ஸ் வந்து ஒரு படம் அதாவது டைட்டில் வந்து இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னு நினச்சி இங்கிலீஷ் படம் நினச்சிடாதீங்க. இது கம்ப்ளீட் தமிழ் படம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தியேட்டருக்கு ரிலீஸ் ஆகிட்டு ஓரளவு டீசெண்டாக கலெக்ஷன் எடுத்தது. கண்டென்ட் வைஸ் நல்லா பேசப்பட்டுச்சு. இந்த படம் வந்து இப்போ ZEE5 OTT பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா கண்டிப்பாக போய் பார்க்கலாம். நான் OTTயில் தான் பார்த்தேன். இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 hours 10 minutes கிட்ட தான் வருது. ரொம்ப பெரிய படம் கிடையாது. கரெக்ட் டியூரேஷன் கொண்ட ஒரு திரைப்படம். டீசெண்டான OTT வாட்ச். டீட்டெயில்டாக இப்போ பார்ப்போம். இந்த படத்தை வந்து ராஜவேல் அப்படிங்கிற ஒருத்தர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் தர்ஷன், காளி வெங்கட், வினோதினி, அப்புறம் மார்ஷா சந்தினி அப்படிங்கிற ஒரு என்சம்பிள் காஸ்டிங் கொண்ட ஒரு திரைப்படம். இதில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. பட் எல்லாமே சின்ன சின்ன கேரக்டர்ஸ். இந்த நான் சொன்ன 4 கேரக்டர்ஸ் தான் ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்னென்னா, முதல்ல ஆரம்பத்தில் ஒரு ஹாரர் மாதிரி போகும், அப்புறம் ஒரு சைஃபை மாதிரி போகும், அப்புறம் யாருமே டச் பண்ணாத ஒரு விஷயத்தை இந்த படத்தில் டச் பண்ணியிருப்பாங்க. அது நீங்கள் படம் பார்க்கும்போது புரியும். அது மாதிரி ஒரு விஷயந்தான். அதாவது ஒரு செவுரு, அந்த செவுத்தில் 2 குடும்பம் எழுதிக்கிறாங்க. மாற்றி மாற்றி எழுதிப்பாங்க. அப்போ தான் அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியும். அது ஒரு யூனிவர்ஸ் மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த யூனிவர்ஸ் மாதிரி காமிக்கும்போது உங்களுக்கும் புரியும் இந்த படம் வந்து எந்த மாதிரி ஒரு படம். நீங்கள் பார்த்தா உங்களுக்கும் தெரியும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானர் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா காளி வெங்கட், வினோதினி இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்ததுங்க. கொஞ்சம் கூட குறையில்லை. ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த பக்கம் சந்தினி, அப்புறம் தர்ஷன் அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த படத்துக்கு ராஜேஷ் முருகேசன் தான் அதாவது மியூசிக் பண்ணியிருக்காரு. அவரோட மியூசிக் வந்து இந்த படத்துக்கு பெரிய பக்கபலம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் வந்து ஃபன் நிறைய இருக்குது. ஹாரர் எலிமெண்ட்ஸ் அங்கங்கே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே நிறைய எமோஷன்ஸ் இந்த படத்தில் எல்லாருமே கனெக்ட் பண்ண வச்சுது. அதே மாதிரி எமோஷன்ஸ் இந்த படத்தில் வச்சுருந்தாங்க. இதெல்லாமே இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸு. இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்காவான OTT வாட்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். அது மாதிரி ஒரு திரைப்படம் தான். எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வீடு அப்படிங்கிறது எந்தளவு முக்கியம் அப்படிங்கிறதையும் இந்த படத்தில் ஒரு விஷயமா டச் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே சேர்ந்து இந்த படம் பார்க்கும்போது ஒரு டீசெண்டான OTT வாட்சுங்க. அதில் எந்த டவுட்டுமே இல்லை. எங்கேயுமே போர் அடிக்கல. அதாவது இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். பட் நடந்தது கிடையாது, கேள்விப்பட்டது கிடையாது. பட் இந்த படம் மூலியமாக நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானரை சூப்பராக டீல் பண்ணியிருக்காரு டைரக்டர் ராஜவேல். அதில் வெற்றி அடைஞ்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு சினிமா சித்தர் சேனலில் கொடுக்குற ரிவ்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 out of 5. ஒரு டீசென்ட் OTT வாட்ச் தாங்க இந்த ஹவுஸ்மேட்ஸ். கண்டிப்பாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.